everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி லெசன் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ 11 and 12 குறியது இன்னைக்கு நம்மளோட டே 14. ஸோ இன்னைக்குரிய போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்க்கு மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா இந்த ரெண்டு டீடைல் மட்டும் படிங்க, அதுவே போதும். ஸோ டெரிவேஷன் டயக்ராம் இந்த டயக்ராம் வித் டிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி எனக்கு கால்குலஸ் மெத்தட் பார்த்துருப்பீங்க, அதையும் சேர்த்து திரும்ப இன்னைக்கு ஒரு எழுதி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட், ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து கீழே போடுறோம், அதுவும் அண்ட் ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்வர்ட்ஸ் கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம் அந்த இதுவும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனே எழுதிட்டு ஆப்ஜெக்டோடைய அக்ஸலரேஷன் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்னன்றதை பொறுத்து அதோடைய வேல்யூல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த v = u + at, s = ½ at², v² = u² + 2as, அதில் எஸ்னா ஹைட்டு, ஏனா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் சேஞ்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய உங்களுடைய டீடைல் கொஷின்ஸை மட்டும் மறக்காம கவர் பண்ணிடுங்க. டீடைல் எழுதி பாருங்க, இல்லைன்னா மறந்துடும். ஸோ அதனால ஒரு கொஷினாக கொடுக்குறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட்க்கு மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, 11th ஸ்டாண்டர்ட்க்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் dropped or thrown from a height and thrown upwards, இது ரெண்டும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களுடைய கொஷினை எழுதி பாருங்க. தேங்க்யூ.